Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இன்னைக்கு அதாவது 9/3/2025 அன்னைக்கு யூனிக் எக்ஸ்போர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சங்கமா ஆரம்பிச்சு அதுக்கான முதல் மீட்டிங் மதுரை அண்ட் கிருஷ்ணகிரி ரெண்டுலேயும் நடைபெற்றுச்சு. அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன தீர்மானங்கள் போட்டாங்க, இனிமேல் இந்த சங்கத்தோட நடவடிக்கைகள் என்ன, ப்ளஸ் கம்பெனி சைடில் இருக்கிற எம்டி நவீன் சருக்கு நம்ம என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறோம் சங்கத்தின் சார்பா அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த வீடியோ பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு மதுரை அண்ட் கிருஷ்ணகிரி ரெண்டு இடத்துலையும் மீட்டிங் நடந்தது. மதுரையில் வர முடிஞ்சவங்க மதுரையில் வந்திருந்தாங்க, கிருஷ்ணகிரியில் போக முடிஞ்சவங்க கிருஷ்ணகிரியில் போயிருந்தாங்க. நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்திருந்தாங்க, கிருஷ்ணகிரியில் நெருக்கி ஒரு 60 பேர்கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வர முடியாதவங்க நிறைய பேர் எங்களால் வர முடியல சார், எங்களோட ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த மீட்டிங்கில் நம்ம சங்கத்தோட பெயர், அதுக்கடுத்து சங்கத்தோட தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக கமிட்டி, அதுக்கடுத்து சங்கத்தோட எங்கே பதிகிறது அப்படின்னு சொல்லி இந்த முடிவுகள் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கடுத்து கம்பெனி சைடில் இருந்து இருக்கிற எம்டி சார் கிட்டையும் மற்ற வேலை பார்க்குறவங்கக்கிட்டையும் நம்ம பேசுகிறதா இருக்கோம். சங்கத்தின் சார்பாக பேசி ஒரு சுமூகமான தீர்வு உண்மைத்தன்மையோட வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சங்கத்தோட முதல் மோட்டோ. இதனால் வரைக்கும் நிறையா தனிநபர்கள் நிறையா செஞ்சு நிறையா பேர் ஏமாற்றிட்டாங்க, நிறைய பேர் முடியலை அப்படிங்கிற மாதிரி விலகி போயிட்டாங்க. இது நிறையா நடந்துச்சு. நம்மளோட சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதோட ஒற்றுமை தான் நம்மளோட பலம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எம்டி நவீன் சார் நம்ம தலைவர் முருகேஷ் சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க பேசும்போது நம்ம சங்கத்தின் சார்பாக மக்கள் சார்பாக என்ன கோரிக்கை வச்சோமோ அதை தலைவர் அவங்க எம்டி நவீன் சார்கிட்ட சொல்லிடுவாங்க. ஃபர்தராக எம்டி நவீன் சார், நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம். சங்கம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு தான் இருக்குது. நீங்கள் அதை எதிரியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், மக்கள் சைட்லேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சங்கத்துக்கிட்ட வாங்க. சங்கம் 15 பேர் கொண்ட ஒரு டீம், ஒரு தனி நபர் கிடையாது. தனிநபர் முடிவு எடுக்க முடியாது. இந்த 15 பேர் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும், என்ன மாதிரி சங்கத்தின் சைட்லேருந்து பண்ண முடியும்னு பார்த்து உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சங்கத்துக்காக என்ன பண்ணுறீங்க, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப், ஏதாவது உண்மைத்தன்மை, நம்பிக்கை வச்சு நம்பிக்கை துரோகம் நிறையா தடவை பண்ணியாச்சு. நிறையா ஆடியோ மெசேஜஸ், நிறைய வீடியோ மெசேஜஸ், நிறைய வாய்ஸ் மெசேஜஸ் போட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். அதனால் முறையாக சங்கத்தை இன்னொரு ஒரு வாரத்தில் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சங்கத்தை முறையாக லெட்டர் பேட் கொடுத்து ஈரோடு UOW டிஎஸ்பி சார், அதுக்கடுத்து நம்ம கோயம்புத்தூரில் நடக்கிற கோர்ட்டில் இருக்க ஒரு நீதிமன்றம் அவங்ககிட்டையும் நம்ம கொடுத்துருவோம். சென்னை ஐஜி ஆஃபீஸ்டையும் கொடுத்துருவோம். இதுக்கடுத்து நம்மளோட துணை முதலமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம சங்கத்தின் சார்பாக இதுக்கு ஒரு விரைவான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனு கொடுறதுக்காக இருக்கோம். கம்பெனி சைட்லேருந்து நம்ம ஒன்று மட்டும் கேட்டுக்கிறோம். நீங்கள் காம்ப்ரமைஸ் பேசி அன்பால் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி உண்மைத்தன்மையோடு, நான் திரும்பவும் சொல்கிறேன், உண்மைத்தன்மையோடு இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்மளோட சங்கத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம், இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருப்போம், இப்படி தான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட போகிறோம், அப்படி போட போகிறோம், எண்ணெய் எடுக்க போகிறோம், அது எடுக்க போகிறோம், இது எடுக்க போகிறோம், நீங்கள் செய்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், உண்மையான சொல்யூஷன் வேணும். உங்ககிட்ட இருக்க பணத்தை பிடுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அது இல்லாமல் உண்மைத்தன்மையோட நேரடியாக மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சங்கத்துக்கிட்ட பேசுங்க. இல்லை சார், உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு பண்ணுறோன்னா சங்கம் என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்யணும்னு விருப்பப்படுதோ சங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். யார் சொன்னாலும் யார் சொல்லாவிட்டாலும் அதோட வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பிரச்சனை உங்களுக்கு தான் ஒரு சொல்யூஷன் வரணும். உங்களுக்காகத்தான் நாங்கள் இப்போ ஒற்றுமையாக மக்கள் சைட்லேருந்து யார் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம சங்கத்துக்கு மெம்பர்ஷிப் நெருக்கி ஒரு 280க்கு மேலே அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. இன்னமும் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் எங்கள் சைடில் வரதான் போகிறாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு ஐடி உண்டாக்கி, ப்ராப்பராக மெம்பர்ஷிப் சங்கத்தோட ஐடி கார்டு உண்டாக்கி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து அவங்களோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் ஐடி கார்டு கொடுப்போம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ணி செய்யும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா ஃபில்டர் ஆகும்.
ஃபேக் ஐடிஸ் நிறையா உள்ளே வராது, நிறையா ஃபில்டர் ஆகும். அப்போ பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் புகார் கொடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசணும், ஏதாவது செய்யணும்னா நீங்கள் சங்கத்தோட தலைவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தலைவர் மக்கள்கிட்ட பேசிட்டு, சங்கத்தில் இருக்க எல்லா நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு ஒருமித்த கருத்தோட உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சங்கத்துக்கு மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. ஏன்னா நிறையா டைம் கேட்டாச்சு, நிறையா டைம் கொடுத்தாச்சு, இது எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இல்லை நீங்கள் கேஸை பார்த்துக்கோங்க, நீங்கள் அதை பண்ணிக்கோங்க அப்படின்னா சங்கத்துக்கிட்ட சொல்லிடுங்க. உங்களோட முடிவு என்ன, உங்களோட ஃபைனல் டெசிஷன். உங்களுக்கு டைம் வேணும், 3 months வேணும், 6 months வேணும், இந்த ஆதரவு வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் சங்கத்துக்கிட்ட வாங்க. மக்கள் மேக்ஸிமம் சங்கத்துக்கிட்ட தான் இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப், நாட் ஏ ஆத்தரைஸ்டு, யூ ஆர் எ வெல் டேலண்டட் கை. எங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, வார்த்தை ஜாலங்களால் விளையாடுறவருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம், ஒரு முறையாக பதிவு பெற்ற, அரசாங்கத்தில் பதிவு பெற்ற சங்கமாக இருக்குது. இப்போ அப்படிங்கிற போது நீங்கள் மக்கள் சைடில் என்ன பேசணும்னு விருப்பப்படுறீங்களோ வந்து சங்கத்தோட நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு சரியான வழிமுறையை காட்டுவாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்களும் வெளியே வரலாம், பாதிக்கப்பட்ட மக்களும் வெளியே வரலாம். இது தேவையில்லாமல் சைடில் இருக்கிற நிறையா பேர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்து, தனியாக கொடுத்து செலவழித்தாலும் உங்கள் மேலே உள்ள குற்றங்களை மக்கள் தான் கேஸை ரிட்டர்ன் வாங்க முடியும். சரியா? நீங்கள் எங்கே தான் போங்க, என்ன தான் பண்ணுங்கள், கேஸை வாபஸ் வாங்கணுன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வந்தால் தான் வாபஸ் வாங்க முடியும். அந்த பணம் நீங்கள் தரணும். சரியா? அதனால் உங்களுக்கு எதுவானாலும் மக்கள்கிட்ட வந்து பேசுங்க. சங்கம்னு இப்போ எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இந்த சங்கத்தின் மூலமாக பேசுங்க. ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பேசி நீங்களும் நல்லா இருங்க, பாதிக்கப்பட்ட மக்களும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுபடி தான் நாங்கள் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு மனசில் இருந்துச்சு, இல்லை சார் ஏதாவது எங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு உண்மைத்தன்மையோடு, நான் மீண்டும் கூறுறேன், உண்மைத்தன்மையோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை இன்னமும் ஏமாற்ற தான் போகிறோம், இன்னும் ஜூலை 15, பிப்ரவரி 28, மார்ச் 31, இந்த தீபாவளி, அடுத்த பொங்கல், இப்படியே தான் நான் கடத்திக்கிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன் நான் வந்து கப்சிப் பணம் எங்கே இருக்குது கேட்டக்கூடாது இப்படி இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா யாராவது பணத்தை பற்றி கேட்டாங்க, யாராவது இது பண்ணி கேட்டாங்களோ தான் பணத்தை பற்றி கேட்டாலே எங்கே இருக்குது, என்ன இருக்குது, பழசுலாம் பேசக்கூடாது. இப்படி நீங்கள் ஆயிட்டுருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வாங்க, உங்களுக்காக வெல்கம் தான். சரியா? நம்ம வந்து கம்பெனிக்கு எதிராகவோ இல்லை கம்பெனிக்கு மாற்றுக்கருத்தோ நாங்கள் செயல்படல. நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸிங் அது வந்து அன்ஆத்தரைஸ்டு, அன்ஹெல்த்தி. சரியா? உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு தான் ஒரு கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்கு, அது எங்களுக்கும் தெரியும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், முறையாக மக்கள் சைடு, மக்கள் எந்த பக்கம் சப்போர்ட்டில் இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கும். நான் இருந்தாலும் நான் போடுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு கணக்கு வழக்கு வச்சு முறைப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்க, பேசுங்க. லீடரோட கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7-8 லீடர்கிட்ட பேட்டியாச்சு. அவங்களும் வந்து தன்னோட கணக்கு வழக்கு நாங்கள் வந்து சங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிரும். அதை என்கொயரி பண்ணுறதுக்கு நாங்கள் கிருஷ்ணகிரியில் ஒரு வீடு எடுத்து பிடிச்சி அங்கே கம்ப்யூட்டர் வச்சு, ஆடிட்டர் வச்சு நாங்கள் அந்த வேலை பண்ணுறதாக இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், சங்கத்துக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை அப்படின்னு செய்யணுருந்தால் நீங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் பூமிநாத் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிர்வாகிகள் 3 பேர் இருக்காங்க. அவங்க எந்த முடிவு எடுக்க முடியாது, அவங்க கமிட்டி கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு எடுக்க முடியும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லது நடக்குங்கிற முதல் ஆரம்ப புள்ளி இன்றைக்கி நடந்திருக்கு. ஃபர்தர் அப்டேட் சீக்கிரமாக உங்களுக்கு வெளியே வரும். தேங்க்யூ வெரி மச்.